ஹாய் ஃபுட் லவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். காய்ஸ், இந்த வாரத்துல இருந்து நம்ம சேனல்ல குக்கிங் சீரிஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் சூஸ் பண்ணி அந்த வீக் ஃபுல்லா அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெசிபிஸ் பண்ண போறோம். அப்படி இந்த வாரம் ஜாக்ஃப்ரூட் சீரிஸ் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ரெசிபியா பலாப்பழ அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பலாப்பழ அல்வா பண்றதுக்கு இந்த மாதிரி 20 பழுத்த பலாசுளைகள் விதைகள் நீக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதுல இந்த பலாசுளைகளை சேர்த்துக்கலாம். இதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு 3 விசில் வர்றது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. பலாப்பழம் வெந்துட்டு இருக்கும் போதே நாம இன்னொரு பேன்ல சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரையை நான் இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இதோட சேர்க்கலாம். இந்த கட்டிகளை எல்லாம் உடைச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வந்ததும் நாம கேஸ் ஆஃப் பண்ணி இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம வேக வச்ச பலாப்பழமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து இந்த பலாப்பழத்தை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதோட நாம அரைச்சு வச்சிருக்க பலாப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நாம ரெடி பண்ணி வச்சிருந்த சர்க்கரை பாகு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இந்த மாதிரி விடாம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணி இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு.